சங்க இலக்கியம் கல்வெட்டு ஆராய்ச்சி அது ஒரு சங்கிலி தொடர்பான ஒரு விஷயம் வச்சுக்கீங்களேன். இந்த சங்க இலக்கியம்ங்கிறது தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட கீழடியில் இருந்தவங்கலாம் சாமி கும்பிடாதவங்கலாம் கிடையாது. கருப்பு சிவப்பு பாண்டம் எங்கே தோன்றுச்சு அப்படிங்க இப்போ நான் எடுத்து படித்து பார்க்குறேன். அநேகமாக சிந்துவெளிக்கு பின்னால் அந்த வரி வடிவம் காணாமல் போனதுனால அழிஞ்சதுனால தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே வரலாற்று ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாக்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சங்க இலக்கியம் சார், சங்க இலக்கியம் கல்வெட்டு ஆராய்ச்சி அது ஒரு சங்கிலி தொடர்பான ஒரு விஷயம் வச்சுக்கிங்களேன். இப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு கண்ணகியோட நடை இந்த நடந்த ஒரு வழித்தடமோ இல்ல நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்ற அந்த நினைவுகளோ அது மாதிரி சார். ஆனா அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே இருக்கு. புராண கதைகள் அதை வச்சு அந்த நதி நாகரிகம் இந்த ரெண்டு ஒப்பீடையும் நம்ம எப்படி சார் பார்க்க? என்னுடைய முழு வாழ்க்கையை அதுக்கு தானே ஒப்பு கொடுத்துருக்கேன். நான் இது வரைக்கும் 1988 ஆய்வு தொடங்கி பழங்குடி மக்கள் திராவிடம் பழங்குடி மொழியை கற்றுக்கிட்டு கோயாங்கிற மொழி அந்த பகுதியில் இருந்த மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் கற்றுட்டு நான் அப்போ இருந்தே பேச ஆரம்பித்தேன். அதாவது சங்க இலக்கியத்தில் கூடிய குறிஞ்சித்திணை பாடல்கள் அதுக்கு ஒரு நிகழ்வாள ஆய்வுக்கூடம் இருக்குன்னு சொன்னால் அது ஒரிசாவிலையும் சத்தீஸ்கரில் தான் இருக்குது அப்படின்னு நான் 90கள் மத்தியிலேயே நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ 97 ஒரு கட்டுரை எழுதினேன். 1997 ஒரு ஆங்கில கட்டுரை எழுதினேன். அது தமிழ்ங்கிற சொல்லினுடைய எப்படி இருந்ததுன்னு அந்த கட்டுரையில் எழுதும்போது தான் நான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர்லாம் இப்போ ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய ட்ராவல் பண்ணுவேன். சத்தீஸ்கரில் மட்டும் 282 பிளேசஸ் நாடுன்னு முடிகிற பேர், ஊர் பேர்கள். அங்கே நாடுனா ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி முடிகிற ஊர்கள்லாம் போய் நான் அந்த ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த ஊர்களை பற்றி படித்தேன். அப்புறம் மத்திய பிரதேசத்தில் போகும்போது இடுக்கி, குமிளி, தேனி, தேக்கடி இந்த ஊர்லாம் வரும்போது அதுக்கு பேர் சிந்துவராங்கிற மாவட்டத்து பகுதியில் கிடைச்சதுனால அதுக்கு சிந்துவரா சிண்ட்ரோம்னு பேர் கொடுத்து அது நீங்கள் போய் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஏஐ செயலிகளில் அல்லது கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சிண்ட்வரா சிண்ட்ரோம்னு 1997 சொன்னேன். அப்போ தான் மத்திய பிரதேசத்தில் கூடிய இடப்பெயர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மதுரை பகுதியில் கூடிய இடப்பெயர்களோட தொடர்பு எப்படா வந்துச்சு அப்படின்னு தான் ஆச்சரியமாக இருந்தேன். நான் சிந்துவெளியை பற்றி ஆராய்ச்சி நான் திடீர்னு ஒரு நாளில் போய் குதிச்சிடல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரிசாவில் தொடங்கி ஒரிசாவிலேருந்து சத்தீஸ்கர் போய் சத்தீஸ்கர்லேருந்து மத்திய பிரதேஷ் போய் மத்திய பிரதேஷ்லேருந்து சிந்துவெளிக்குள்ளே போய் தேட ஆரம்பித்ததான் இது காலம் தான் நகர்த்திட்டு போச்சு. அப்படின்னு இருக்கும்போது இந்த சங்க இலக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதே வேறு மாதிரிங்க. நம்ம சங்க இலக்கியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாடத்திட்டத்தில் வச்சோம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது இளங்கலை படிக்கிறவங்க முதுகலை படிக்கிறவங்களுக்கு அப்புறம் யாயும் யாராயிரும் திருப்பி சொன்னோம். அப்புறம் 2-3 திருக்குறளை பேசணும். அப்புறம் புளிய முறத்தால் அடித்தவங்க பேசணும். இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் பேசினவே தவிர அந்த சங்க இலக்கியத்தினுடைய விழுமியம், அதனுடைய பண்பாட்டு அரசியல், அது சொல்கிற கருத்தியல், அது என்ன சொல்ல விரும்புது, அது என்ன ஆர்டிகுலேட் பண்ணுது, அது எந்த வகையில் தனித்துவமாக இருக்குன்னு நீங்கள் தேடும் போது தான் அப்போ சங்க இலக்கியத்தை பற்றி புரிதலே தலைகீழாக போயிடுச்சு எனக்குலாம். சங்க இலக்கியத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கான்டெக்ஸ்டாக சொல்கிறேன். சில உதாரணங்கள் சொன்னால் தான் ஆமாம் சார், நிறைய உதாரணங்கள் தெரியும். நான் பேசுகிறது நிறைய பெரும்பாலும் யாராவது எடுத்து போட்டிருக்காங்க நேர்காணல்கிட்ட. சங்க இலக்கியத்தை முதல்ல நம்மளே நல்லா புரிஞ்சுக்கல. அப்புறம் சங்க இலக்கியத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறதுல ஒன்றும் பயனே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் ஒட்டகம் எலும்பு தின்னும், ஒட்டகம் எலும்பு சாப்பிடும்னு சொன்னு தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு இலக்கியம் இந்தியாவில் எழுதப்பட்டிருக்குன்னா அது சங்க இலக்கியம் தான். இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டகம் இருக்கா? இல்லை, தமிழ்நாட்டில் ஒட்டகம் கிடையாது. தென்னிந்தியாவிலே ஒட்டகம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒட்டகம் சர்க்கஸ் ஒட்டகமா அல்லது மதுரை மீனாட்சி கோயில் கட்டி போட்டிருந்த ஒட்டகமா? கிடையாது. அது அந்த ஒட்டகம் வணிகர்களுடைய வணிக சுமையை சுமந்துட்டு போகுது. அதை ஒரு கல் மண்ணெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடந்து போகும்போது அதுக்கு பயங்கர பசி, குளப்பசி ஆகுது. அது அங்கே சிதறி கிடந்த பழைய செத்துப்போன விலங்குகளுடைய வெள்ளையார்க எலும்புகளை கடிச்சு திக்குது. அது கடிச்சு தின்னு பசியாருதுன்னு எழுதுகிறான். அது ஒன்று வணிக சுமையை சுமக்கணும். நம்ம ஊர் பக்கம் தென்னிந்தியாவில் மாட்டு வண்டி தான் இருக்கும், மாடு தான் தூக்கிட்டு போகும். அதை மீறி மலைப்பகுதியில் போனால் அந்த கழுத மாதிரி ஒன்று கோவில் கழுத மாதிரி இருப்பாங்க. எங்கேயுமே ஒட்டகம் சுமையை தூக்கிட்டு போனதான் கிடையாது. ஒன்றும் ஒட்டகம் சுமையை தூக்கிட்டு போனோம். அது எலும்பு திங்கிறது ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவிலே அப்படி ஒரு இலக்கியம் எழுதப்படலைங்க. அது எப்படி தமிழுக்கு தெரிஞ்சதுன்னு கேள்வி கேட்கணுமாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல கோவேரி கழுதை, அத்திரின்னு ஒரு கோவேரி கழுதை, அது நடந்து போது வண்டியில் பூட்டியிருக்கானுங்க, ரேக்லா வண்டியில். சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்கு. அது போகும்போது ஒரு சுறா அதனுடைய காலை கடிச்சிருது. கடிச்சதுனால அதுக்கு ஏற்கனவே காயமாக இருக்குது. அதனால் அது நொண்டிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு காட்டு கழுதையை
பழக்கி வண்டியில் பூட்டுறதுக்கு பழக்கியிருக்கணும். Okay. அது போகும்போது வண்டியில் போகும்போது அதை சுறா கடிக்கணும். இந்த 2 நிகழ்ச்சி நடக்கிறாந்தா அது குஜராத்தில் கூட கட்சி பகுதியில் மட்டும்தான் நடக்க முடியும். ஏன்னா அங்கே தான் காட்டுக்கழுதையினுடைய சரணாலயம் இருக்குது. அங்கே தான் அந்த காட்டுக்கழுதையை பழக்கி அந்த பகுதியில் தான் அதை ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அங்கே தான் வந்து சுறா வருது, ஒரு இது மாதிரி வருது. அந்த கட்சி பகுதியில் தான் வந்து அந்த இருங்கலி முகத்தில் தான் அது வந்து சுறா வந்து கடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சங்க இலக்கியம் தெரிஞ்சு வச்சிருக்கு. சங்க இலக்கியம் பேசுகிற காத்து வேற, சங்க இலக்கியம் பேசுகிற கவரிமா பற்றிய அறிவு வேற. அப்படிங்கும் போது தான் ஒரு புரிதல். இந்த சங்க இலக்கியம்ங்கிறது தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அது இந்திய துணைக்கண்டம் பற்றிய இந்திய துணைக்கண்டத்துக்கான இலக்கியம். இந்தியாவிலே ஒரு இலக்கியத்துக்கு இந்தியா முழுவதும் தெரியும்னா அது சங்க இலக்கியம் மட்டும்தான். வேற எந்த இலக்கியத்துக்கும் இந்தியா முழுசா தெரியாது. நீங்கள் சில இடங்களில் வடமொழி இலக்கியங்களில் பெரிய இலக்கியங்கள் இருக்கும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைய மாறுதம் மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து குங்குமப்பூ விளையுதுன்னு எழுதியிருப்பான். இப்போ இந்த ஏரியாவில் குங்குமப்பூ விளையாது. காஷ்மீர், ஆப்கானிஸ்தான் அங்கே தான் விளையும். இங்கே தேக்கு மரத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. தேக்கு மரம் வந்து தென்னிந்தியாவில் தான் இருக்கும். ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தாவரங்கள், எல்லா வகையான விலங்குகளை தெரிஞ்ச ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம் தான். அப்போ அந்த சங்க இலக்கியத்தை வந்து ஒரு நேஷனல் லிட்ரேச்சராக, ஒரு சப்கான்டினென்டல் லிட்ரேச்சராக கொண்டாடாமல் நம்மளே வந்து நம்ம லிட்ரேச்சரு அப்படின்னா போகிற போக்கில் காலப்போக்கில் போனால் இது எங்கள் மதுரை மாவட்டத்து இலக்கியம், இது எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்து இலக்கியம், எங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட இலக்கியம்னு பேச ஆரம்பிச்சிடுவேன். அப்போ நீங்கள் குண்டாச்சட்டிகளை குதிரை ஓட்டினீங்கன்னா அது சரியாகவே இருக்காது. இப்போ இந்தியா இது சங்க இலக்கியம் என்பது, அதனால தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். தமிழ் ஒரு மாவட்ட மொழி அல்ல, தமிழ் ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல, தமிழ் ஒரு நாகரிகத்தின் மொழி. அது ஒரு நாகரிகத்தின் மொழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சிந்துவெளியை பற்றி திங்க் பண்ணுவீங்க, அதை பற்றி யோசனையே வரும். அப்போ ஏன் நீங்கள் சிந்துவெளியோட பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, சிந்துவெளியுடைய முதல் அடையாளம் என்ன? நகர நாகரிகம். சிந்துவெளிக்கு முன்னால் இந்தியாவில் ஒரு நகர நாகரிகத்துக்கான சான்று இருக்கா? இல்லை. சிந்துவெளி கண்டுபிடிக்கிறதுக்குனால நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இந்தியாவுடைய நகர்மயமாக்கல் கங்கையில் தான் தொடங்குச்சுன்னு சொல்கிறேன். கங்கை சமவெளியில் எது வரைக்கும் 1924 வரைக்கும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஹிஸ்டாரிக்கலி இலக்கியம் நடத்தா வேதங்களில் தான் தொடங்குன்னு நினச்சோம். அதை தலைகீழாக பிரட்டி போட்டுருச்சு 1924. அப்போ அதுதான் முதல் நகர நாகரிகம். அதுக்கு பின்னால் 1900 கிமு 1900 அழிஞ்சு இது கிமுவில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 வருஷம், 1000 வருஷம் இடைவெளிக்கு பின்னால் திருப்பி 2ஆம் நகர்மயமாக்கல் வருது. அப்போ என்ன, அந்த முதல் நகர்மயமாக்கலுடைய ஆவணப்பதிவு எங்கே இருக்குது? அங்கே நகரத்துக்கான சான்று கிடைக்குது வட இந்தியா ஃபுல்லாக, வடமேற்கு இந்தியாவில். ஆனால் வெளியில் இலக்கியம் இல்லை. அதை நான் வந்து இலக்கிய வெற்றிடம் அப்படிங்கிறேன், லிட்ரரி வாய்டு. நம்ம ஊரில் தோண்டி பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றும் நம்ம ஒன்றும் தோண்டலைங்கிற வேற. அப்படியே தோண்டுனா கூட ஹரப்பா மோஹஞ்சதாரோட அல்லது ராக்கி கடியில் தொலாவீரால கிடைச்சிருக்க மாதிரி, தேசல்பூரில் கிடைச்சிருக்க மாதிரி, குஜராத் கிடைச்சிருக்க அந்த அளவுக்கு பெருசு கிடைக்கல. அப்போ இங்கே வந்து அகலாய்வு வெற்றிடம் இருக்குது. ஆனால் வெளியில் இருக்க இலக்கியம் விழுந்து அவ்வளோ துல்லியமாக நகர் வாழ்க்கையை பற்றி பேசுதுங்க. அப்போ நகர்மயத்தை அவ்வளோ துல்லியமாக அது கற்பனையாக எழுதவே முடியாது. கற்பனையாக கதை விடலாம், கட்டடம் கட்டுறது வேற, கதை விடுறது வேற. அப்போ இந்த இலக்கியம் இவ்வளவு துல்லியமா ஒரு நகர்மயத்தை எழுதுதுன்னா, நகர்மயத்தை அப்படியே சுவாசிக்குதுங்க சங்க இலக்கியம். எங்கேயாவது ஒரு இடத்துல சாமி கும்பிட்டு ஒரு இலக்கியத்தை ஆரம்பிப்பான். இந்த கடவுள் அந்த கடவுள், சரஸ்வதியை கும்பிட்டேன், அதை கும்பிட்டேன், விநாயகரை கும்பிட்டு இலக்கியத்தை ஆரம்பிச்சிட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல திங்களை போட்டுறதும், ஞாயிறு போட்டுறதும், அப்புறம் காவிரி போட்டுறதும், அந்த நதியை போட்டுறான். அப்புறம் வந்து பூம்புகார் போட்டுருதுங்க, மாமலை போட்டுறதும், திங்களை, பொங்கல், ஞாயிறு, மாமலை, அதுக்கு பின்னால் பூம்புகார். எங்கேயாவது ஒரு நகரத்தை கும்பிட்டு ஒரு இலக்கியத்தை தொடங்கியிருப்பானா சிலப்பதிகாரம் தான். சங்க இலக்கியத்தில் தான் நகர்மயம் பண்பாடு, பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி, அந்த நகரனுடைய டீட்டெயில், தெற்கள் எல்லாம் அவ்வளோ டீட்டெயில். இன்னும் சொல்ல போனால் அவனுடைய நாடி நரம்புகளில் நகர்மயம் பண்பாடை எவ்வளோ ஊறி போயிருக்குன்னா, ஒரு பொண்ணை பார்க்கும்போது கூட அவள் அழகாக இருக்கிற போது அவள் தொண்டி துறைமுகம் மாதிரி அழகாக இருக்கா, அவன் முகம் இந்த நகரம் மாதிரி அழகாக இருக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஒரு நகரத்தினுடைய நினைவு வருமா? அது எவ்வளோ பெரிய நகர்மய பண்பாடு ஒரு ரத்தத்தில் மரபணுல ஊறி போயிருந்தால் ஒரு இலக்கியம் அப்படி உருவாக்கும். அப்போ அதுக்கான நகரங்கள் எங்கே அப்படின்னா அவன் கற்பனையில் எழுதுனானா? அதுக்கு விடை தேடி தான் நான் அதை போய் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் நான் என்னுடைய கருதுகோள் பிறந்த இடமே அதுதான். இந்தியாவில் சங்க இலக்கியத்தை விட்டால் இன்னொரு நகர்மய இலக்கியம் இல்லைங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து இது எல்லாரும் நம்ம ஏன் கீழடி ஏன் அதோட தொடர்படுத்தக்கூடாது? இது ஏன் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது எல்லாருமே நியூஸ் உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டராக இருந்துட்டு ஒரு சேனலில் இருந்துட்டு போய் தினம் கவிதை எழுதுனாங்களா? அதில் மீள் நினைவு எவ்வளோ இருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சங்க இலக்கியத்தில் எதுக்கு வந்து கடையெழு வள்ளல்ங்கிறோம்? இந்த கடையெழு வள்ளலுமே யார்? 7 பேருமே மலைநில தலைவர்கள். குறிஞ்சி நிலத்தை சார்ந்த மலையில் பாரி, ஓரி, பேகன் அதெல்லாம் இருக்கும்.
அதுல யாராவது மூவேந்தர் இருக்காங்களா? இல்ல. சேரன், சோழன், பாண்டியன் யாராவது இருக்காங்களா? இல்ல. சங்க இலக்கியத்தை தொகுத்ததா யாருன்னு சொல்றோம்? எந்த 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 அரச வம்சத்தை சொல்றோம்? பாண்டியர்கள். மதுரையில தானே தொகுத்ததா சொல்றோம். முதல்ல எல்லாமே வேற யாரும் உரிமை கொண்டாடலையே. அப்ப அவர் சொல்லாமலே நாங்க சங்க இலக்கியத்துக்குலாம் நாங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கோம், எங்களை 8ஆவதா சேர்த்துக்குங்க. கடை 7 வள்ளல்ல ஒரு கடை 8ஆ போட்டுக்கிறோம், ஒரு சேரர் ஒருத்தர் 9ஆ போட்டுக்கிறோம், சோழர் 10, இவங்கெல்லாம் 10 பட்டினப்பாலை சேர சோழன்லாம் இருக்காங்களே. ஆனா அது ஏன் 7ஓட நின்றுச்சு? நீங்க 8ஆவதா சேர முடியாதுங்க. ஏன்னா தமிழுடைய தொன்மங்கள் அவ்வளவு ஆழமானது. இந்த வள்ளல் அப்படிங்கிற கதையை அப்பயே 7ஓடயே முடிச்சிட்டான். அதுக்கு பின்னால பெரிய வேந்தர்கள்லாம் வந்தா கூட அதை 7 8 ஆக்க முடியாது. அப்ப அதனுடைய தொன்மங்க ஆழங்களை நீங்க அப்படிதான் படிக்கணுமே தவிர தட்டையா படிக்கக்கூடாது. கடை 7 வள்ளலுக்கு அடுத்து 8ஆவதா ஒரு பேரரசன் இல்லைங்கிறதே இதனுடைய டெப்த். இப்போ இந்த புரிதலோட போய் நான் சிந்துவெளியில போய் பாரி, ஓரி, பேகன், அதிகமானலாம் ஊர் பேரை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? கொற்கை, வஞ்சி, தொண்டி, சேரன், சோழன், பாண்டியன், வழுதி, கண்ணகி, பூம்புகார், கோவலன், இதெல்லாம் இடப்பெயரா பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதனால சங்க இலக்கியம் பற்றிய புரிதல், சிந்துவெளி பற்றிய புரிதல், கீழடியை பற்றிய புரிதல், இது எல்லாமே ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் தான். இது வேற அது வேற கிடையாது. சார், இப்ப அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் அப்படிங்கிறது தோப்பா கூட பண்பாட்டு அசைவுகள்ல நிறைய குறிப்பிடுவார். இந்த பெருதெய்வ வழிபாடு, அப்புறம் அது சார்ந்து இருக்கிற மரபு, வேத மரபு, அதுதான் உங்களுக்கு சிக்கல்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். நீங்க பெருதெய்வம் சிறுதெய்வ வழிபாட்டை நீங்க எடுத்துங்க. நீங்க சங்க இலக்கியத்துக்கு போங்க. சங்க இலக்கியத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்போம். சங்க இலக்கியத்தை சேர்ந்த தொல் தமிழர்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை அல்லது இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்தது அப்படிதான் சொல்லுவேன். மனுஷன் பிறக்கும் போதே மதங்கள், சமயங்கள் தோன்றதே பயத்தினால தாங்க. பயம்தான் சமயங்களும் கடவுள்களும் தோன்றுறது. கடவுள் மனிதனை படைத்தான் சொல்லுவாங்க, மனிதன் கடவுளை படைத்தான் சொல்லுவாங்க. தமிழை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் பார்த்தாலும் சரி, படைப்பு கடவுள்னு யாருமே கிடையாதுங்க. திணை மாந்தர்கள் இருப்பாங்க, திணைக்கடவுள் இருப்பாங்க. குறிஞ்சிக்கு ஒரு கடவுள், முல்லைக்கு ஒரு கடவுள், பாலைக்கு ஒரு கடவுள் இருப்பாங்களே தவிர வழியில் போகிற இடத்துல கொல்லிப்பாவை, கொற்றவை, கடல்களி செல்வி, காணமர் செல்வி, சேயோன், இப்படிலாம் கடவுளும் பெண் தெய்வங்களும் இருப்பாங்களே தவிர அவர் உட்காந்து உலகத்தை படைச்சாருலாம் எங்கேயுமே இருக்காது. படைப்பு கடவுளே கிடையாதுங்க. கடவுளுங்கிறது நம்மளோட வசிக்கிற ஒரு கதாபாத்திரங்க, ஒரு கருப்பொருள். ஒரு இடத்துல குறிஞ்சிக்குன்னு ஒரு மரம், முக்கியமான மரம், முக்கியமான பறவை, முக்கியமான யாழ், அதுக்குள்ள யாழ் பறை, அதுக்குன்னு ஒரு தனிப்பறை, அது மாதிரி ஒரு தனி கடவுள், உணவு மாதிரி. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் நிலம் சார்ந்து இயங்குகிற கடவுள் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் அது பக்கம் கொல்லிப்பாவை, இந்த காட்டில் இருக்கிற கடவுள், வழியில் இருக்கக்கூடிய கடவுள், அணங்கு, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் அந்த அச்சத்தில் வேலன் வெறியாட்டுதல், எங்கேயாவது குழந்தை யாரும் பயந்துட்டோம் அப்படிங்கிறது, காத்தடிச்சு கருப்படிச்சுங்க மாதிரி நம்ம நம்பிக்கை மரபு நிறைய இருக்குது. சிந்துவெளியிலேயும் நம்பிக்கை மரபு இருந்தது, சங்க இலக்கியத்தில் தமிழுக்கு நம்பிக்கை மரபு இருந்தது. நம்பிக்கை மரபு இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் பெரிய பெரிய கோபுரம் வந்தது, ஒரு பெரிய கடவுள், அப்புறம் பெருந்தெய்வங்கள், அப்புறம் 3 பேர், இந்த பிரம்மா, விஷ்ணு, பிரம்மா, அப்படியே சிவன், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பின்னால தான் வருது. அப்போ நீங்கள் எப்பயுமே தோப்பா அழகர் கோயில் வரலாறுன்னு சொல்லுவார், பின்னாலே எழுதிப்பார். நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர். நீங்கள் இப்போ மதுரை அப்படிங்கிறது ஒரு மீனாட்சி அம்மன் அப்படிங்கிற அதில் சென்டராக இருக்கும். அப்புறம் சிதம்பரம் அப்படின்னா தில்லை அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அப்புறம் ஸ்ரீரங்கம்னா ஒரு கடவுள். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பெரிய நகரங்களில், பெரிய இடங்களில் ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம் இருக்கலாம். இப்போ திருமலையில் இருக்கும், திருப்பதியில் இருக்கும். அதை ஒரு ரேடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஒரு இந்த வேத மரபுகள், ஆன்மீக மரபுகள், இது சூழ்ந்த ஒரு கடவுள் வழிபாட்டு தலம்னா அதுலேருந்து நீங்கள் தூரத்தில் போய் காட்டுப்பகுதி உள்ளே போகும்போது அங்கே கூடிய மரபு அந்த மரபுடைய நீர்த்து போயிருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த கோயில்கிட்ட இருக்கக்கூடிய அடர்த்தி தூரத்து போனா இருக்காது. அதை நான் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி இந்த ஏரியல் டிஸ்டன்ஸ் தரையில நடந்து போற சமவெளியில் பரவி இருக்கும். நீங்க மலைப்பகுதிக்கு போயிட்டீங்கன்னா இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். இந்த பண்பாட்டுக்கும் அந்த பண்பாட்டுக்கும் தொடர்பே இருக்காது. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரியாவில் பெயர் மாறி இருக்கும். இப்ப நீங்க போறீங்க, அழகர் கோயில்ல இருக்கீங்க, அழகர் கோயிலுக்கு போறீங்க, அங்கே வெளியில் கருப்புசாமி இருக்கும், உள்ளே அழகர்னு இருப்பார். அவருடைய பேர் சுந்தரராஜ பெருமாள்னு மதுரையில் கோயில், தனி கோயில் இருக்கும். அங்கே போய் போனீங்கன்னா பழமுதிர்ச்சியாலே இருக்கும். அங்கே ஒரு சிலம்பாறுன்னு ஒரு ஆறு இருக்கும். அது நம்ம தொல் இலக்கியங்கள்லேயே சொல்லப்படுகிற ஒரு. ஆனால் அங்கே போனீங்கன்னா நூபுர கங்கைன்னு பேர் எழுதியிருக்கும். சிலம்புனா நூபுரம், 6 நாளே கங்கை. நீங்கள் 6 நாளே கங்கைன்னாங்க. நீங்கள் பொதுவாகவே தீபாவளிக்கு போகும்போது கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம தண்ணி வச்சதாலே அது கங்கைங்கிற மாதிரி ஆயிடும், அது நூபுர கங்கைன்னு. அப்போ இந்த பெருதெய்வ வழிபாடு வர்ற இடங்கள்ல சமஸ்கிருதம் உள்ள வரும்.
ஏற்கனவே இருக்கிற பெயரெல்லாம் மொழி மாற்றம் செய்யப்படும். சிலம்பாறு நூபுர கங்கை ஆகும், சேயாறு அப்புறம் செம்பாறு சேயாறுங்கிறது தாமிரபரணி ஆகும். இந்த மாதிரி பேர்கள்லாம் மாற்றம் பெறும். அங்கே வந்து நீங்கள் வந்து தொழில் மரபுகள் அப்படின்னு போகும்போது இந்த திணை சார்ந்த வழிபாடுகளுக்கு தான் போக முடியும். அதனால தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்டது கூட ஒரு வகைக்கு நல்லதான். நான் வந்து ஜான் மார்சல் அறிவிக்கிறதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் கீழடியை பற்றி சொல்கிறோம். ஆமாம், கீழடி பற்றி இருக்கும்போது என்ன சொல்கிறோம், இது வரைக்கும் பெருசாக வழிபாட்டுக்கான பெரிய ஆதாரம்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறோம். ஆமாம், அதுக்காக கீழடியில் இருந்தவங்கலாம் சாமி கும்பிடாதவங்கலாம் கிடையாது. அவங்க ஏதாவது கும்பிட்டுருப்பாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது நம்பிக்கை இருந்திருக்கும். அப்படிலாம் அவங்கள்ட்ட கட்டாய நம்பிக்கை இருந்திருக்குங்க. ஆனால் அது வந்து ஒரு வாழ்க்கையினுடைய மையப்பகுதி இல்லை. வாழ்க்கையுடைய மையப்பகுதினா ஒரு பெரிய சிலை கிடைச்சிருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பூஜை மாதிரி தனியாக இருந்திருக்கும். அது இல்லைங்கிறாங்க. ஆமாம், ஃபியூச்சரில் எப்படின்னு கிடையாது. இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி தரவுகள் கிடையாது. நான் வந்து இன்னைக்கு தான் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அதை பார்க்க நினைக்கிறேன். 1921 ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இந்த இவர் பானர்ஜி ஹரப்பாவில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஆராய்ச்சி பண்ணி 1921 ரிப்போர்ட் வந்து 22 போய் வெளியாகுது ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில். அதில் அவர் எழுதுறாருங்க, அது ஜான் மார்சல் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் பின்னால் 1924 3 வருஷம் சென்று முதல்ல போய் அவர் பார்க்கும்போதே சொல்கிறாரு, பானர்ஜி சொல்கிறாரு, நான் 2-3 விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த செங்கலுடைய அளவு வந்து இந்த விகிதம் வந்து நீளம் அகலம் வந்து 2:1 இருக்கு. அதுதான் ரொம்ப சிறப்பான வடிவம். அந்த வடிவம் வந்து பின்னால் வரலாற்று காலத்தில் கூட இல்லை அப்படின்னு அந்த செங்கலை வியந்து சொல்கிறார். ஒன்று, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். 2 வந்து என்ன சொல்கிறாரு, இந்த இமேஜஸ் இந்த மனித உருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வேறு மாதிரி உருவம் இருக்கே தவிர மற்றபடி பெரும்பாலும் அது வந்து பெண் உருவங்களாக தான் இருக்குது. பொம்மைகள் வரும்போது மனித பொம்மைகள் இருக்கு, விலங்கு பொம்மை இருக்கு, பறவை பொம்மைகள் இருக்குங்கிறார். நான் சொல்றது 1921 முத தோன்றப்ப இமேஜஸ் ஹியூமன் இமேஜின் வரும்போது பெண் உருவங்கள் தான் இருக்குங்கிறார். இதுதான் வந்து நீங்க அப்போ வந்து வேதங்கள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டினுடைய முன்னுரிமையே இருக்காது. ஆக நீங்க ஒவ்வொன்றா தான் இப்படிதான் பார்த்துட்டு வரணும். அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து அப்புறம் என்ன சொல்றாரு, வீட்டை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க பெரிய வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சு கும்பிட்டது மாதிரி ஆதாரம் இல்லைன்றாரு. யார் சொல்றது? ஜான் மார்சல் சொல்ல. ஆர்.டி. பானர்ஜி 1921 அவர் ஸ்டடி பண்ணதே எழுதின ரிப்போர்ட் 1921. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக. அந்த ரிப்போர்ட் இப்போ இன்னைக்கு தான் நான் அதை எடுத்து பார்த்தேன். அப்படின்னு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு உண்மையை இந்திய தொல்லியல் தளங்களோ இந்திய செவ்வியல் இலக்கியமான சங்க இலக்கியமோ அந்த உண்மையை பேசுது. ஆனால் அந்த உண்மையை காது கொடுத்து கேட்கறதுக்கு நம்ம தயாரா இல்லை சார். இப்போ இந்த கீழடி ஆய்வுகள் அது வந்து தமிழர் வரலாற்றிற்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்குது சார்? தமிழருடைய தொன்மைக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்குது? 2 வகையில. ஒன்று வந்து கீழடி மட்டும் கிடையாது. கீழடியில கூட நீங்க பார்த்துருப்பீங்க, பானையில எழுத்து கீரல் இருந்துப்பாங்க. பானையில் இருக்கக்கூடிய கீரல் 2 வகையா. ஒன்று அது என்னன்னே தெரியாம ஒரு கீரல் இருக்கும். அது என்னுடைய புத்தகத்தில் கூட போட்டிருப்போம். அது நீங்கள் வேணால் எடுத்ததை கூட அந்த வடிவத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் அந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அது பண்பாட்டின் பயணம் புத்தகத்தில் போட்டிருக்கேன். இது கீழடி பற்றி தமிழ்நாடு தொல்லியல் துறை கூட 24 மொழியில் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. 2019 20 வெளியில் கொண்டு வந்தாங்க. அப்போ அதுலேயும் பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ அண்மையில் வந்து இந்த ஜனவரி மாதம் 2025 ஜனவரியில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டார், ராஜன் சிவானந்தம். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பானை கீறல்கள் சிந்துவெளி குறியீடுகள். அதையும் நான் படிக்கலை, இதையும் இதுக்கு என்ன பொருள் தெரியல. எங்களுக்கு இது பொருள் தெரியாதுங்க, இதையும் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். இது வந்து அடிப்படை பேசிக் சைனை மட்டும் பார்த்தா 90% பொருந்தி போகுது. 90% பொருந்து போகுது. எல்லா குறியீடுகளையும் எடுத்துட்டு பார்த்தா பாருங்க, இது ஒரு புத்தகமே வந்திருக்கு, இண்டஸ் சயின்ஸ் அண்ட் கிராஃபிட்டி மார்க்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மார்ஃபலாஜிக்கல் ஸ்டடின்னு ராஜன் சிவானந்தம். இது ஒரு புத்தகம் இருக்கு, நான் காட்ட சொல்றேன், நீங்க அதை பாருங்க. இந்த சிந்துவெளியுடையது. இப்ப இதை பத்தி இதான் கொண்டு வந்தது. இது வந்து ஒரு மிகப்பெரிய தரவுங்க, இது ஒரு மிகப்பெரிய தரவு, ஆகச்சிறந்த தரவு. இதுல என்ன எழுதியிருக்குன்னு தெரியல, இந்த குறியீட்டுக்கு என்ன பொருள்னு தெரியல. ஆனா இது ஆக்சிடென்ட்டா வராதுங்க. சரி, ஆக்சிடென்ட்டாக வராதுன்னு கேட்டால், இந்தியாவில் இந்த மாதிரி கீறல் சிந்துவெளியோடு ஒப்பிடத்தக்க கீறல் இந்தியாவில் கிடைச்சா 90 விழுக்காடு தென்னிந்தியாவில் கிடைக்குது. அதில் 90 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. அதுலேயும் நிறையா வந்து மதுரை பகுதியில் கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து இது ஏதாவது எப்பயாவது யதார்த்தமாக நடக்க முடியுமாங்க? அது எழுதியிருந்தால் அது கருப்பு சிவப்பு பாண்டத்தில் மட்டும்தான் அங்கே இப்படி கீறப்பட்டிருக்கு. இப்போ அப்போ கருப்பு சிவப்பு பாண்டம் எங்கே தோன்றுச்சு அப்படிங்க இப்போ அடுத்து படித்து பார்க்குறேன். கருப்பு சிவப்பு பாண்டம் ஹரப்பாவினுடைய முதிர்ந்த பண்பாடுன்னு வரும்போது குஜராத் முழுவதும் கிடைக்குது, லோத்தல் பேசல்பூர். அதுக்கு முன்னால் பஞ்சாப் ஹரியானா பகுதியிலையும் கிடைக்குது, ப்ரீ ஹரப்பன்.
ஹரப்பா பண்பாடு தோன்றுவதற்கு முன்னாலேயே கூட மோஜதரா ஹரப்பா மாதிரியான நகரங்கள்ல இல்லாட்டினா கூட ஹரப்பா பண்பாடு தோன்றுவதற்கு முற்பட்ட காலத்திலேயே அந்த காலகட்டத்திலேயே இந்த கருப்பு சிவப்பு பாண்டம் வந்துருது. ஹரப்பா பண்பாட்டு முதிர்ந்த பண்பாட்டு காலத்தில் குஜராத்தில் கிடைக்குது, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தைமாபாத் வரைக்கும் கிடைக்குது. இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், அகழ்வாராய்ச்சியாளர்கள் எல்லாமே இது ஒரு பிராண்டு குத்திட்டாங்க, ஒரு முத்திரை குத்திட்டாங்க. இது ஹரப்பன், இது ப்ரீ ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், அகர் கல்ச்சர், நல் கல்ச்சர், இது வந்து மெகாலித்திக் பாட்ரி, இது வந்து நான் மெகாலித்திக் திங், அப்புறம் வந்து அயன் ஏஜ் பாட்ரி. அப்போ தென்னிந்தியாவில் எது கிடைச்சாலும் அது இரும்பு காலம் அல்லது நியூலித்திக் இப்படின்னு ஒரு முத்திரை குத்துறது. ஆனால் இந்த கருப்பு சிவப்பு பாண்டத்துக்குள்ள ஒரு தொடர்ச்சி இருக்கிறத அதை யாரும் சுட்டி காட்டலைங்க, அதை பெருசாக பேசலைங்க. இந்த புத்தகத்தில் பாட் ரூட்டை பற்றி பேசியிருக்கோம். சில ஸ்காலர்ஸ் அங்கங்க அதில் முக்கியமாக வந்து பிபி லாலே அப்பயே குறிப்பிட்டு சொல்வார், இந்த குறியீடுகளுக்கும் இந்த பானைக்கீரலுடைய குறியீடுகளுக்கும் சிந்துவெளி குறியீடுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அநேகமாக சிந்துவெளிக்கு பின்னால் அந்த வரி வடிவம் காணாமல் போனதுக்கு பின்னால், அழிஞ்சதுக்கு பின்னால் திருப்பி இந்தியாவில் வரி வடிவம் தோன்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் இது ஏதோ ஒரு மிட்வேல ஒரு தொடர்பை ஏதோ செஞ்சிருக்குன்னு பிபி லால் சுட்டி காட்டுவார். ஆனால் அதுக்கு பின்னால் யாரும் அந்த லீடு எடுக்கலைங்க, யாருமே லீடு எடுக்கல. அதே மாதிரி கருப்பு சிவப்பு பாண்டங்களை பற்றி பீகாரில் 1960களில் ஒரு மாநாடு நடக்கும். அநேகமாக சின்னான்னு ஒருத்தர் நடத்தினார் நினைக்கிறேன். அது 62 63 சரியே ஆகும்ல அந்த பீரியடில். அதுக்கு பின்னால் கருப்பு சிவப்பு பாண்டத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நான் கேட்குற கேள்வி, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சிந்துவெளியை ஒத்த கீறல்களில் 90 விழுக்காடு இங்கே தான் கிடைக்குதுன்னு சொன்னான். தென்னிந்தியாவிலாம் கிடைக்குது, அதில் 90 விழுக்காடு தமிழ்நாட்டிலாம் கிடைக்குதுன்னா அதனுடைய அடிப்படை குறியீடுகள் 90 விழுக்காடு ஒத்து போகுது. எல்லா குறியீடுகளையும் மொத்தமாக எடுத்தால் 60 விழுக்காடு ஒத்து போகுதுன்னா இதை நீங்கள் எப்படி விபத்துன்னு சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்போ இது விபத்தா இல்லை அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன? முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த பானை சிந்துவெளியை ஒற்று இந்த கீறல் கருப்பு சிவப்பு பாண்டத்தில் கிடைக்கிறதே தவிர ஆரியர் வருகையோடு, நான் வந்து ஆரியருங்கிறது வந்து நான் ஒரு இன இதாவே கூட சொல்லலை, நான் ஒரு இந்தோ ஐரோப்பிய மொழிகள் அல்லது இந்தோ ஆரிய மொழின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ யாரை சுரண்டி பார்த்தாலும் இந்தியாவில் யாரை சுரண்டி பார்த்தாலும் அதில் ஹரப்பா இருக்கும், ஹரப்பா மர்பான்னு இருக்கும். அதனால வந்து இது வந்து ஒரு இன அடிப்படையெல்லாம் பேசுறதெல்லாம் அது வந்து ஒரு வகையான யார் பேசினாலும் அது பேரினவாதம் தாங்க. அது வந்து ட்ரூத் இஸ் ட்ரூத். அப்போ அந்த மொழி இந்தியாவுக்குள்ள வந்தது பார்த்தீங்களா, அந்த இந்தோ ஆரிய மொழி, அந்த மொழி வந்த பகுதியை வந்து கங்கை சமவெளியினுடைய மேற்கு பகுதி, மேல் பகுதி, அதாவது அப்பர் கேஞ்சட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த கங்கை சமவெளியினுடைய இந்த உத்தராகண்ட், அந்த இமயமலையிலிருந்து இந்த உத்தராகண்ட் இந்த மாதிரி பகுதிக்குள்ளேயே கங்கோத்ரி யமுனோத்ரி பகுதியில் அது வந்து சங்க இலக்கியம் சொல்லுதுங்க, ஆரியர் தோன்றிய பேரிசை இமயம்ங்குதுங்க. எந்த பகுதி பேரிசை இமயம், அங்கிருந்து ஆரியன் எமர்ஜானான்னு எழுதுங்கிறங்க. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு ஒருத்தன் எழுதுறாங்க. வல்லம்ங்கிற இடத்துல சண்டை போட, வல்லம்னா இந்த தஞ்சாவூர் வல்லமா இல்லையே, அவன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆரியர் அலற தாக்கிங்கிறாங்க. அது எங்கே நடந்ததுங்கிறத நம்ம தேடணும்ல. அப்போ ஆரியர் தோன்றிய பேரிசை இமயம்ங்கிறான். அந்த பகுதியில் இருந்த பாண்டத்துக்கு பேர் வந்து பழுப்பு நிற பாண்டம், பெயிண்டட் கிரேவேர்னு பேர். அந்த பெயிண்டட் கிரேவேருங்கிற பிஜிடபிள்யூங்கிற பாட்டரியில் ஒரு பாட்டரியில் கூட இந்த சிந்துவெளி ஒத்த குறியீடுகள் இல்லவே இல்லைங்க. இந்தியாவில் இந்த சிந்துவெளி குறியீடு எங்கேயாவது கீறப்பட்டிருக்குன்னா, அது மாதிரி கிராஃபிட்டி கீறப்பட்டிருக்குன்னா அது கருப்பு சிவப்பு பாண்டத்தில் மட்டும்தான். அப்போ அது கருப்பு சிவப்பு பாண்டத்தில் மட்டும்தான் கீறப்பட்டிருக்குன்னா அப்போ கருப்பு சிவப்பு பாண்டத்தையும் அந்த சிந்துவினுடைய தொடர்ச்சியும் சேர்ந்து பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பாக சேர்ந்து. அதானே கீழடியில் கிடைக்குது, சிவகலையில் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் இங்கே வேற ஒன்றுமே கிடைக்கிறது இல்லையா? இந்த கருப்பு சிவப்பு இங்கே பெயிண்டட் கிரே வேறே கிடைக்கலையே. இந்த நார்தன் பிளாக் பெயிண்டட் வேர் கூட சில இடங்களில் தான் கிடைக்குது. நம்முடைய பாண்டம், அதனால தான் நான் சொல்கிறேன், கருப்பு சிவப்பு பாண்டத்தை வந்து நீங்கள் தமிழ்நாட்டு பாண்டமாக எடுக்காதீங்க. அகில இந்திய பாண்டம்னு ஒன்று இருந்ததுன்னா இந்தியா முழுவதும், ஒரிசாவில், வங்காளத்தில், அஸ்ஸாமில், இப்போ போன ஆண்டு 22 23 ஒரிசாவில் தோண்ட ஆரம்பிச்சேன். அதுக்கே கூட ஒரு புரிந்துணர்வு இருந்தது. அங்கே பாலூரில் வந்து சுனில் பட்நாயக்னு ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் இருக்கார். நான்லாம் அப்போ அந்த பொறுப்பில் இருந்தேன். அப்போ தோண்டணும். அங்கே கருப்பு சிவப்பு பாண்டம் பகுதியில் தோண்டும் போது இந்த மாதிரி கீறல்கள் கிடைக்குதான்னு பார்க்கணும். பாலூருங்கிற ஒரு இடத்துல தோண்டுது, அது வந்து இப்போ ஒரிசாவில் இருக்குது. பாலூர்னு இடத்துல ஒரு இடத்துல தோண்டுனதுல, அதில் ஒரு சீசனில் தோண்டுனதுலேயே கருப்பு சிவப்பு பாண்டத்தில் கிட்டத்தட்ட 200 கிராஃபிட்டி மார்க்கர் கிடச்சிருக்குங்க. அப்பா, 200 கிடச்சிருக்குங்க. சரி, ஏன் இது வரைக்கும் யாருமே முன்னால் எழுதலைன்னா யாருமே அதை பார்க்கலங்க. பீகாரில் சிராண்டுங்கிற இடத்துல கருப்பு சிவப்பு பாண்டம் கிடைக்குது, அதில் கிராஃபிட்டி. அதனால தான் நான் சொல்கிறேன், சிந்துவெளியிலேருந்து ஹரப்பா மக்கள் வந்து ஒரு திசையில் மட்டும் போகல, அவங்க தெற்கு நோக்கி நகர்ந்துருப்பாங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க கடல் தெரிஞ்சவன், கடலை ஒட்டி தாங்க போவான். அவன் எதுக்கு திரும்பி மலையில் ஏற போகிறான்? அதுக்காக அவன் கிழக்கு நோக்கி போகலையா அப்படின்னா போயிருப்பான். அப்படி கிழக்கு நோக்கி போனவன் தன்னுடைய பண்பாட்டை எடுத்துகிட்டு போயிருப்பான். ஆனால் மொழியை இழந்துட்டான். உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே போனவன்,
நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ஒரிசா, பெங்கால், அஸ்ஸாம் வரைக்கும் கருப்பு சிவப்பு பாண்டை தான். அந்த கருப்பு சிவப்பு பாண்டத்துக்கு பின்னால் தான் வட இந்திய பாண்டம் வரும், பிளாக் பாயிண்ட் விடும். அங்கே வந்து இந்த பழுப்பு நிற பாண்டமே இருக்காது. இந்த பழுப்பு நிற பாண்டம் வந்து ஒரு தீவு மாதிரி இந்த உத்தராகண்ட் பகுதியில், மேல்கங்கை பகுதியில் மட்டும்தான் இருக்கு. அங்கே இந்த குறியீடு இருக்காது. இதை விட வேற என்னங்க வேணும்? உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி சார்.